குட்டியை பாருங்க மேலேயே பார்த்துருக்கேங்க பிள்ளைங்க அபியும் ஃப்ரெண்ட் எல்லாம் மேலே நின்றுட்டுருக்காளா. அவனுக்கு இப்போ மேலே போகணுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க வந்து இந்த பெற தெரியும்ல அங்கே, அதை பார்க்கறதுக்காக மேலே போய் நிற்கிறாங்க. இவனுக்கு என்னென்னா அவனுக்கும் அங்கே போகணுமா. நல்ல வேலைங்க அந்த மரம் நிற்கிறனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னு வச்சுங்களேன் ஏறிடுவான். நல்ல 3வது மாடியாக எனக்கு அது பயம். அவன் நம்ம நில்லா சமயத்தில் ஏறிடக்கூடாதுங்க. அதனாலே நான் அதில் வந்து வேஸ்டெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பேன். பிள்ளை ஏறிடக்கூடாது. அவனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அவன் மேலே நிற்காங்களாம். அவன் எப்படி மேலே போகலான்னு யோசிச்சுட்டே இருக்கான் பாருங்க. மக்களே பார்த்துட்டிங்கன்னா இறங்க பிள்ளை பாரு பாவம் போல் நிற்கான். அவனுக்கு என்னென்னா அவங்க எது செய்கிறாங்களோ அதை இவனுக்கும் செய்யணுங்க. இவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது. அபிக்குட்டியே வச்சுக்கோங்களேன், செல்லு பார்த்துட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்க. அவனை செல்லு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம். அபியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவள் கீழே வைக்கிறது வரைக்கும் இவன் அமைதியாக இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தில் அப்படி தான். அதுமாதிரி காலைல ஸ்கூலுக்கு கிளம்போது அவள் தூங்கிடக்கூடாது. அவளை எழுப்பியாவது விடணுங்க. இல்லாட்டினா அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். அவள் எஞ்சி நிற்கிறத பார்த்தா தான் கிளம்பவே செய்வாங்க. இப்போ பாருங்கள் பிள்ளைக்கு கண்ணு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது பாவம்.